கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜேஸ்வரி மேடம் கார்த்திகை பார்த்துட்டு, இது கார்த்திக் சராச்சே, சென்னையிலேயே பெரிய பிஸ்னஸ் மேன், இவர் என்ன இங்கே இருக்காரு, அதுவும் சாமுண்டேஸ்வரி அவள் வீட்டு டிரைவர்னு சொல்கிறாளே, இது நம்பர் மாதிரியே இல்லையே. ராஜேஸ்வரி இது கார்த்தி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு அவங்க பிஏவுக்கு ஃபோன் அடிச்சு கார்த்தியோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்புங்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் அனுப்புகிறாங்க. ராஜேஸ்வரி பார்த்துட்டு, ஆமாம் இது கார்த்தியா தான், சென்னையில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், இவர் ஏன் இங்கே டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றும் புரியலையே, குழப்பமாக இருக்கே. ஆனால் இவர் பிஸ்னஸ் மேனுங்கிறத நம்ம உடனே சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி ஆகணும்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்தி வந்ததும், மேடம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க. என்கிட்ட தனியாக பேச என்ன இருக்குது கார்த்திங்கிறாங்க. கொஞ்சம் பேசியே ஆகணும், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடம் நான் அபிராமிக் குரூப்ஸ் கம்பெனி எம்டிங்கிறத நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, முக்கியமாக சாமுண்டேஸ்வரி அவங்க வீட்டில் சொல்லிடாதீங்க, நான் பெரிய பணக்காரனுங்கிறத அவங்களுக்கு தெரிய வேண்டாங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஆமாம் சென்னையிலேயே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், மல்டி மில்லியனர் வேறு, நீங்கள் பெரிய விஐபி, நீங்கள் எதுக்காக எங்கள் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்கிறது பெரிய தப்பு, இதுலேயும் உங்கள் ஐடியை மறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஏழை மாதிரி இங்கே டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்டை நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க ராஜேஸ்வரி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற தப்புக்கு என்னையும் கூட்டா சேர்த்து போகிறீங்களா, முடியாது. ஆமாண்டீஸ்வரியை ஏமாத்துறது எனக்கு பிடிக்கல, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உண்மையை நான் அவகிட்ட சொல்லத்தான் போகிறேன், இல்லைன்னா அது பெரிய தப்பாயிடுங்கிறாங்க ராஜேஸ்வரி. மேடம் நான் இங்கே வந்து நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்கிறாங்க கார்த்தி. எல்லா தப்புக்கும் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் இருக்கிறதுனால அது எல்லாம் சரியாயிடுதில்ல அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, இல்லை மேடம் நான் சொல்கிறத நீங்கள் முழுசாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்கிறாங்க கார்த்தி. அதெல்லாம் முடியாது, அவள் என்னோட ஃப்ரெண்டு, அவகிட்ட நான் உண்மையை மறைக்க முடியாதுங்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க எனக்கு யார் தெரியுமா, எனக்கு அத்தைங்கிறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ராஜேஸ்வரி. எது அத்தை? கேட்டதும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஆமாங்க என்னோட தாய் மாமனோட சம்சாரம் தான் சாமுண்டீஸ்வரி, எனக்கு அத்தை முறைங்கிறாங்க. நான் ஏன் இங்கே வந்து என்னோட அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழாவை நடத்த வேண்டியது எங்கள் மாமா தான், அதை நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு பின்னாடி ஓடிட்டான்னு ஊர்க்காரங்க எல்லாரும் பழி சொல்லி கோயிலை தீட்டு பண்ணி விசேஷம் நடக்கிறதுக்கு இல்லாமல் இழுத்து பூட்டிட்டு போயிட்டான். உங்கள் பையனை திரும்பவும் வந்து பரிகாரம் பண்ணித்தான் இந்த கோயிலை திறக்கணும், கோயில் பரிகாரம் பண்ணாதுக்கு முன்னாடி இந்த கோயிலை திறக்கக்கூடாதுன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், என்ன எங்கள் மாமா குடும்பத்தோடு இங்கே வந்து பரிகாரத்தை பண்ணி இந்த கோயிலை திறக்கணும், அவ்வளவுதானே. இன்னும் 60 நாளையில எங்கள் மாமா வருவார், இந்த கோயிலை திறப்பாரு, பரிகாரத்தையும் பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தையே எடுத்து நடத்துவார், நான் பொறுப்பு, இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தியே தீர்வேன்னு கார்த்தி உத்தரவு கொடுக்குறாங்க. ஆமாம் அப்படி ஒரு வேலை என்னால் செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ராஜசேதுபதி சொல்கிறாங்க, அப்படி ஒரு வேலை கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்த முடியலன்னா நான் உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. தெரிஞ்சிருக்கிற 2 குடும்பமும் ஒன்றும் சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம். இப்போ நீங்கள் போய் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரிஞ்சிருக்கிற எங்கள் குடும்பம் மறுபடியும் ஒன்று சேர முடியாமையே போயிடும். இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடும் மேடம், தயவுசெய்து சொல்லாதீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. நீங்கள் சென்னையில் எவ்வளோ பெரிய ஆள், உங்களோட அறிமுகத்துக்காகவும் உங்கள் இன்டர்வியூக்காகவும் எத்தனை பேர் உங்களுக்காக காத்து கிடக்குறாங்க. சென்னையில் எவ்வளோ வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த சின்ன வில்லேஜில் வந்து 2 குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ சின்ன வயசுலையும் எவ்வளோ பக்குவமாக பொறுமையாக பொறுப்பாக நடந்துக்கிறீங்க. நீங்கள் உண்மையிலுமே உயர்ந்த மனுஷன்தான். சாமுண்டீஸ்வரிகிட்ட நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. நீங்கள் நினச்ச அந்த காரியம் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க ராஜேஸ்வரி. இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் வேண்டாம்னு கையெடுத்து கும்பிட்றாங்க கார்த்தி. மேடையில் சுவாதி பாடிக்கிட்டு இருக்காங்க, அங்கேருந்து எல்லாருமே ரசித்து கேட்குறாங்க. பாடி முடித்ததும் ஒட்டமாக ஓடி போய் ரேவதியை கட்டி பிடிச்சி, அக்கா எல்லாமே உன்னாலதான்க்கா, நான் நல்லா பாடினேனாங்கிறாங்க. சூப்பராக பாடினடி, எல்லா பாட்டும் ரொம்ப அழகாக பாடின, குரல் ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா. சுவாதியோட அக்கா எல்லாரும் பாராட்டுறாங்க. மயில் வாகனமும் சொல்கிறாங்க, அடடே எவ்வளோ அழகாக பாடின தெரியுமா, பின்னிட்டப்போ. ஆனால் இந்த வில்லேஜ்லேயே இவ்வளோ அருமையாக பாடுறியே, இதே சென்னையில் போய் பாடினேன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்கிற பாடகர் எல்லாருமே துண்டை காணான் துணியை காணான்னு ஓட்டம் முடிச்சிடுவாங்க. ஏங்க இவ்வளோ பாராட்டுறீங்களா இல்லை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க ரோகிணி. ஐயோ ரோகிணி என்ன இப்படி கேட்குறேன், நான் பாராட்டுறேன், உண்மையிலுமே மனசார பாராட்டுறேன். இவன் மட்டும் சென்னையில் போய் பாட ஆரம்பித்தான்னு வச்சுக்கவேன், அங்கே நல்லா பாடுறவங்க எல்லாருமே இவளை கண்டு பயந்து ஓரங்கட்டிடுவாங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேங்கிறாங்க மயில் வாகனம். ஓ அப்படி சொல்ல வந்தீங்களா அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாரும் உன்னை பாராட்டும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, மேலும் மேலும் நீ வளரணும், நல்லா பாடணுங்கிறாங்க ராஜா. சுவாதி கார்த்திகிட்ட போய் நான் நல்லா பாடினேனான்னு கேட்குறாங்க. ரொம்ப அழகாக பாடினேன், இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணினா பெரிய அளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா, தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்க சுவாதி. மகேஷ் ரேவதியை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் ஆடுடா, நீ உன்னை ஆட்டத்தை ஆரம்பி அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி இப்போ போகிறேன் அப்படின்னு மகேஷ் போனதும் ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி சுவாதியோட பாட்டு கச்சேரி நல்லபடியாக முடிஞ்சது, நம்ம டான்ஸ் பண்ணலாம் வாங்குறாங்க. இந்த பக்கம் டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்க துர்கா. புது மாப்பிள்ளை உங்களுக்கு தோணுன ஐடியா எங்களுக்கு தோணல பார்த்தீங்களா, டான்ஸ் தானே ஆடிட்டா போச்சுங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாம் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நானும் ரேவதியும் ஆடுறோங்கிறாங்க. ஆடிட்டா போச்சு போய் ஆடுங்கிறாங்க மயில் வாகனம். ரேவதி தயங்காத வா போகலான்னு கூப்பிட்றாங்க மகேஷ். ஐயோ இதெல்லாம் எனக்கு சரியாக வராதுங்கிறாங்க. அடவா நானும் கூட ஆடுறேன், எனக்கு மட்டும் என்ன பழக்கம் இருக்கா என்ன, சும்மா ஜாலியாக ஆடி பார்க்கலாம் வான்னு மகேஷ் கூப்பிடவும், ரேவதி நீயும் தயங்காதப்போ ஒரு ஜாலிக்காகத்தானே ஆடுறோம், நீ போய் ஆடுப்போ அப்படிங்கிறாங்க துர்கா.
ரேவதி மாப்பிள்ளை தான் ஆசையாக கூப்பிட்றாருல, போமா போய் ஆடுபோ அப்படின்னு மயில் வாகனம் சொல்லவும் சரின்ட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் ஆடும்போது அந்த கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமல்லங்கிறாங்க மயில் வாகனம். மகேஷும் கோட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக ரெடியாக நிற்கிறாரு. மகேஷும் ரேவதியும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாட்டி மயில் வாகனத்தை பார்த்து என்னப்பா என்ன அந்த அரிப்பு பிள்ளை கோட்டில் உரைச்சியா இல்லையான்னு கேட்குறாங்க பாட்டி. அதெல்லாம் ஜாம் ஜாம்னு நல்லா உரைச்சி வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனோட டான்ஸு சொறி டான்ஸாக மாறப்போகுது பாருங்க பாட்டி அப்படின்னு கை காட்டுறாங்க மயில் வாகனம். அதுதானே நாட்டாமையா கொக்கா, சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுருப்பேன்னு எனக்கும் தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காமெடியை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கத்தானே போகிறோம் அப்படின்னு எல்லாரும் அவளோட பார்த்துட்டு இருக்காங்க. மகேஷ் நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்க அங்கங்கே சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த இந்த பக்கமாக அருண், ஆனந்த், பாட்டி, மயில் வாகனம் இவங்க 4 பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மையாச்சு. நல்லா சிரின்னு சிரிக்கிறாங்க. என் பேத்தியோடைய ஆடுற ஏண்டா வெக்கங்கிட்டவனு மானங்கிட்டவனுக்கு என் பேத்தி கேட்குதா, பேத்தி டான்ஸ் ஆடுற டான்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூளையில் உட்காந்து சொரியிருக்கே உனக்கு நேரம் சரியாக இருக்குமே, என் பேத்தி கூட டான்ஸ் கேட்குதா உனக்கு, இருடா பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஆட்டத்தை அப்படின்னு பார்க்குறாங்க பாட்டி. மகேஷும் ஆடுறதை விட்டுட்டு சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு ரேவதி கேட்கவும் என்னன்னே தெரியல பிக்குதுங்கிறாங்க. இந்த பக்கமாக பாட்டி, டே பேராண்டிகளா நாம கொடுத்த செடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுது பார்த்தீங்களாங்கிறாங்க. பார்த்தோம் அருமையாக சொரிஞ்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு, சூப்பர் பாட்டிங்கிறாங்க மயில் வாகனம். பார்த்தீங்களா பேராண்டிகளா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாப்பிள்ளையா வந்து நிற்கிற மகேஷ் துண்டை காணான் துணியை காணான்னு ஓட போகிறான். இவன் கெட்டுக்கு என் பேத்தி கூட டான்ஸ் ஆடணுமாமே, ஆடுவான் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படிங்கிறாங்க பாட்டி. அடடா என்ன மாப்பிள்ளை இது சொரிந்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறீங்க, புது ஸ்டெப்பாவெல்லாம் இருக்குங்கிறாங்க மயில் வாகனம். மயில் வாகனம் பேசுகிறத கேட்ட மாயா, சச்சா இந்த மகேஷ்க்கு என்னாச்சு, ஸ்டேஜில் ஏறி இப்படி என்னோட மானத்தை வாங்குறானே, இப்படிமா ஆடுவான் அப்படின்னு மாயா சலிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடடே மாப்பிள்ளை இது என்னது சொரி டான்ஸா, இப்படி ஒரு டான்ஸை என் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லைன்னு மயில் வாகனம் கை தட்டிக்கிட்டு சிரிக்கிறாங்க. இந்த பக்கமாக மகேஷ்னால பொறுக்கவே முடியாமல் எனக்கு உடம்பெல்லாம் ஒரே சொரியே இருக்குது, நான் சொரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஓடி ரூமுக்கு போய் சொரிஞ்சுக்கிட்டு கொண்டிருக்காரு. ஐயோ மகேஷ்க்கு என்னாச்சு, ஒருவேளை அலர்ஜியா என்னன்னு தெரியலையே, இப்படி சொரிஞ்சுக்கிட்டே ஓடுறாருன்னு ரேவதி நினைக்கிறாங்க. யாரும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க, மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒரு அறியாத காரணத்தால் இன்னும் சற்று நேரத்தில் சொரிஞ்சு முடிச்சதும் வந்துடுவார், நீங்கள் யாரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்ததா எங்கள் வீட்டு கடைக்குட்டி சுவாதி உங்களை பாடி மகிழ்ச்ச மாதிரியே இப்போ ஆடி மகிழ்விக்க வரப்போறா. நீயும் ஆடி மகிழ்விக்கணும், பாடி மகிழ்ச்ச மாதிரியே நல்லா ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மயில் வாகனம். சரின்னு சொன்னதே போதுன்ட்டு சுவாதியும் வந்து நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுவாதி ஆடுறத பார்த்து அக்கா அப்பா அவங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. ஆடி முடிச்சதும் எல்லாரும் கைதட்டுறாங்க. சுவாதி கலக்கிட்டப்போ தூள் கலப்பிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க மயில் வாகனம். அடுத்ததாக சாமுண்டீஸ்வரியின் மூத்த மகளான ரோஹிணி ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி வாமா வந்து ஆடுவா அப்படின்னு மயில் வாகனம் கூப்பிட, எங்க நீங்களும் வாங்க அப்படின்னு மயில் வாகனத்தையும் கூட்டிட்டு போய் ரோஹிணியும் மயில் வாகனமும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ஜோரா ஆடி முடிச்சதும் அடுத்தது சாமுண்டீஸ்வரியோட மொத்த ஃபேமிலியும் வந்து ஆட போகுதுன்னு சொல்லிடுறாங்க மயில் வாகனம். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. சந்திராவையும் கூப்பிடுறாங்க. ஐயோ நானும் அப்படின்னு வைக்கப்படுறாங்க. அட வாங்க வந்து ஆடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் சரின்ட்டு வர்றாங்க. மாமா நீங்களும் வாங்கன்னு ராஜாவை கூப்பிட்றாங்க. ஐயோ வேண்டாமாப்ல இது எனக்கு செட் ஆகுது, நான் வரவே மாட்டேன்றாங்க. சரி நீங்கள் எல்லாரும் ஆடுங்க அப்படின்னு சொல்லதும் அங்கே இருந்த பெண்கள் அத்தனை பேரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சாமுண்டீஸ்வரி வராங்க. அவங்கள பார்த்ததும் ஆட்டம் பாட்டம் அப்படியே முகத்தில் பயத்தோடு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அட ஆட்டம் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் நிறுத்திட்டீங்க, என்ன பார்த்ததும் பயந்து நிற்கிறீங்களா, ஆடுங்க தூள் கலப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தலையை அசத்ததும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், அதோட விட்டு வைக்கலையே. சாமுண்டீஸ்வரியும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஆடுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஆடுறத பார்த்து பாட்டி வாய் மேலே கை வைக்கிறாங்க. அடே அப்பா இது சாமுண்டீஸ்வரியா, எவ்வளோ ஒரு வில்லத்தனமாக பேசுகிற சாமுண்டீஸ்வரி எப்படி சாமர்த்தியமாக சாதுவாக ஆடிக்கிட்டு இருக்கா. அடடடா இப்படியே எல்லா நாளும் என் மருமவ சாமுண்டீஸ்வரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு வாய் மேலே கை வச்சு பூரி போடு பார்த்துட்டு இருக்காங்க பாட்டி. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஜாலியாக சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன். சாமுண்டீஸ்வரி ஃபோன் எடுத்ததும் மல்லிகா டாக்டரானு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இது மல்லிகா டாக்டர்னு சொல்லிட்டு போகிறாங்களே சாமுண்டீஸ்வரி மேடம், ஒருவேளை அந்த டாக்டர்மா வந்திருப்பாங்களா அப்படின்னு மாயாவும் சாமுண்டீஸ்வரிக்கு பின்னாடியே போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. யாரை பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தா மாயா ஒளிஞ்சு நின்று காது கொடுத்து கேட்குறாங்க. அங்கே மல்லிகா டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தும் நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கல்யாண வேலைகளை தடபடலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு மல்லிகா சொல்லவும் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி லேசாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிற மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம விஷயத்தை பற்றி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருக்காளா, இனிமே தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சிட்டாலே, ஆனால் நம்மக்கிட்ட எதையும் காட்டிக்காமல் இருந்துட்டாங்களே, நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு மாயா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் என்னதான் பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்குறாங்க. மல்லிகா என்னோட வீட்டு டிரைவருக்கு மகேஷ் மாயாவை பற்றின விஷயமெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுதான் சாமுண்டீஸ்வரி எனக்கும் தெரியல, ஆனால் என்கிட்ட தனியாக பேசணும்னு வாங்கன்னு கூப்பிட்டான். சரின்னு என்னன்னு கேட்டா, தயவுசெய்து எப்படியாவது உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு என்கிட்ட
கேட்டுகிட்டே இருக்கான். நீ கேட்டுக்கிட்டதுனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். உன் குடும்பத்து மேலே அவனுக்கு எவ்வளவு அக்கறை பாருங்கிறாங்க மல்லிகா. ஆமாம் மல்லிகா, என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக எப்படியோ மகேஷ் மாயாவை பற்றின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து எப்படியாவது வந்து உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு கேட்டிருக்கான் பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம் சாமுண்டீஸ்வரி, இந்த மாதிரி நேர்மையான விசுவாசமான ஒரு ஆள் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அபூர்வம் தெரியுமா? ஒரு டிரைவர் ஆள் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் சாமுண்டீஸ்வரி. ஆமாம், அந்த கேடு கிட்ட மகேஷ் தான் உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க போறியான்னு கேட்குறாங்க மல்லிகா. மல்லிகா, என்னை பற்றி நீ என்ன நினச்ச? இப்படி ஒரு அசிங்கமான உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த அயோக்கிய ராஸ்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா? நிச்சயமாக அந்த அயோக்கியனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நான் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டேங்கிற 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தா மாயா அப்படியே பயத்தில், என்னது மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாளா? அப்போ என்னதான் முடிவில் இருக்காங்க அப்படின்னு பயந்து நிற்கிறாங்க மாயா. நான் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை தான் நாளைக்கு காலையில் ரேவதி கழுத்தில் தாலியை கட்ட போகிறான். அந்த விஷயம் ரகசியமாகவே இருக்கட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா மாயா, ஓஹோ இப்படி ஒரு நோக்கத்தில் தான் இருக்கீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாயா மகேஷ் 2 பேருமா வில்லத்தனமாக வேறு விதமாக யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, அந்த டிரைவர் காட்டி என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி, உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க. அவங்க பொண்ணு உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தான், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்களும் நினைக்கணும். இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிய விடலாமா? கார்த்தியும் மல்லிகா டாக்டர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க. இந்த விஷயத்தில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு முடிவா சொல்லிடுறாங்க மல்லிகா. இப்பவே உண்மையை உடைச்சிட்டாங்கன்னா மாப்பிள்ளைய கார்த்திய ரேவதி பக்கத்துல உட்கார வைக்க முடியாது. கார்த்தியே நல்ல ஒரு முடிவை எடுக்கிற வரைக்கும் சாமுண்டீஸ்வரி எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கணும்னு மல்லிகா டாக்டர் கிட்டையும் கேட்டுக்கிட்டதுனால மல்லிகா டாக்டரும் சாமுண்டீஸ்வரியோட சேர்ந்து நடிக்கிறாங்க. இவரோட மனசு பதறது. ஐயோ, நம்ம கண்ணெதிர தெரிஞ்சிருந்தும் மாமா மகளோட வாழ்க்கை பறிபோயிருமே. டாக்டர் அம்மாவும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு கையை விரிச்சிட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு கார்த்தி யோசிக்கணும். வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஒன்னு கார்த்தியா முன் வரட்டும், இல்லைன்னா சாமுண்டீஸ்வரியே கார்த்திகிட்ட போய் என் மகளுக்கு மாப்பிள்ளை நீ தான் சரியா இருப்ப, நீ வந்து என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவான்னு சாமுண்டீஸ்வரியை கூப்பிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க மல்லிகா. எப்படி பார்த்தாலும் ஒன்னு சாமுண்டீஸ்வரி இல்லைன்னா கார்த்தி, இவங்க 2 பேருமா சேர்ந்து ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க மல்லிகா. மறுபடியும் மல்லிகா டாக்டர் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கேட்கறாங்க, அந்த கார்த்தி விடமாட்டான் போல இருக்கு, உன் பொண்ணு மேலையும் குடும்பத்து மேலையும் எவ்வளவு அக்கறைப்படுறான் தெரியுமா? இப்படி ஒரு நல்ல பையனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சின்னா அவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. அப்படித்தான் நானும் முடிவெடுத்திருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. முன்னாலேயே அந்த டிரைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஒருவேளை எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த நேரம் பார்த்து கரெக்டான நேரத்துல வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூடன்னு கேட்டா நிச்சயமா மறுக்க மாட்டான். அதுவும் நான் கேட்டா மறுக்கவே மாட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஓ, இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கியா சாமுண்டீஸ்வரி, ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மல்லிகா. அடடே ராஜா, உனக்கு தான் என் குடும்பத்து மேலேயும் என் பொண்ணு மேலேயும் எவ்வளவு அக்கறை. என் பொண்ணு மேல அக்கறை இருக்கிறதுனால தானே மல்லிகாவை பார்த்து திரும்ப திரும்ப உண்மையை சொல்லி அவளை வற்புறுத்தி கேட்டுட்டு இருக்கிறேன். என்னை விட நல்லவனை என் பொண்ணுக்கு நான் எங்க போய் மாப்பிள்ளை தேடுவேன்? என் பொண்ணு ரேவதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. நீ தான் என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும்னு சாமுண்டீஸ்வரி முடிவே பண்ணிட்டாங்க. பட்டு வெஸ்டியும் பட்டு சட்டியும் போட்டுக்கிட்டு மனமேடைக்கு வரணும். என் பொண்ணு கழுத்துல நீ தான் தாலியை கட்டணும், நீ தான் என் மாப்பிள்ளைன்னு நான் எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லணும். முக்கியமா என் மாமியாக்காரிக்கிட்ட நான் விட்ட சவாலில் நான் ஜெயிக்கணும். சாமுண்டீஸ்வரி அவள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருமே வாய் மேல கை வச்சு ஆஹா சிறப்பான ஜோடின்னு வாழ்த்தணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மகேஷ் மாயா 2 பேரும் என்னை ஏமாத்துறதுக்கு அவங்கள நான் சும்மா விடுவேன், யாரும் பொறுத்திருந்து பாருங்கன்னு எல்லாத்தையும் காக்க வைக்கிறாங்க. இந்த பக்கமா மகேஷ்க்கும் மாயாவுக்கும் அப்படியே பீதி கலங்க ஆரம்பிச்சாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏதோ வசமா சிக்க வைக்க நினைக்கிறா. அவ ஒருவேளை நம்மளை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம தப்பிச்சிடலாம். அச்சோ மாயா, அப்படின்னா சொத்தெல்லாம் நமக்கு வராம போயிடுமேங்கிறாங்க மகேஷ். சொத்து வரலைனாலும் பரவாயில்லடா, முதல்ல நம்ம இங்கிருந்து தப்பிச்சாகணும், சீக்கிரம் ஓடிடலான்னு சொல்லி மகேஷ் மாயா யார் கண்ணிலையும் படாம ஓடிடுறாங்க. நேரம் நெருங்க மாப்பிள்ளைய காணான்னு சொல்லவும் கார்த்தியை தான் மாப்பிள்ளையா கொண்டு வந்து குறை வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி.